ஆட்சி. ஆனா வரக்கூடிய காலம் திமுகவே பரவாயில்ல, அதிமுகவே பரவாயில்ல நினைச்சு கொண்டாந்து விட்டுருவேன். வெறும் 50 நாளுக்கே இந்த பாடு. 50 நாள்ல தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சீர்கெடுது. போதைப் பொருட்களின் புழக்கம், பெண்கள் மீதான பாலியல் வன்முறை. கேட்டா சிங்கப்பன் அதிரடிப்படை அமைச்சிருக்கோம். என்ன ஒரு சிங்கப்பன் அதிரடிப்படை? அந்த ஒரு படத்துல சொல்லுவார்ல, ஸ்னேகா ஸ்னேகா அந்த பேர்லாண்டா விழுந்துட்டேன்னு. அந்த மாதிரி சிங்கப்பன் அதிரடிப்படை. சிங்கப்பன் பரவாயில்லையே, அதிரடிப்படை பரவாயில்லையே. ஆனா உண்மையிலேயே விஜய் மாதிரி அதுவும் தண்ணி. ஏன்னா சிங்கப்பன் அதிரடிப்படை அதோட வேலை என்ன? அவங்க வேலை என்ன? அவங்க ரோந்து போவாங்க. ரோந்து போறப்ப இந்த இந்த பேருந்து நிலையம் இருக்குதா, அங்க குற்றம் நடக்குதா, குறுக்க புந்து தடுப்பாங்க. இல்ல குற்றவாளி காணா பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைப்பாங்க. அவ்வளவுதான். காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு வழக்கு போடுதா விடுவிக்கப்படுதாங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அவங்களால வழக்கு போடவோ, புலனாய்வு செய்யவோ, விசாரணை செய்யவோ எந்த அதிகாரமும் இல்ல. அதிகபட்சமா ரோந்து போகலாம், வாகனத்துல ரோந்து போகலாம். இந்த ரோந்து போறதுக்கு ஏற்கனவே அம்மா பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது, பிங்க் பெட்ரோல்ங்கிற ரோந்து படம் இருக்குது. அது என்ன செஞ்சோ அதான் இது பண்ண போகுது. மொத்தமா தமிழ்நாட்டில் பெண்களோட மக்கள் தொகை வந்து 4 கோடி. 4 கோடி. ஆனா சிங்கப்பூர் அதிரடிப்படை 2565 பேர். அதை மேல விரிவாக்கம் பண்ணாலும் 5000 பேர். 5000 பேரை ரோந்து போக வச்சு 4 கோடி பெண்களை காப்போம். தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு? உலகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பெற்ற 100 நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. இங்கிலாந்து நாட்டுக்கு நிகரான நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் 5000 பேரை வச்சு ரோந்து போய் நான் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னு விஜய் சொல்றாருன்னா, இதெல்லாம் படத்துல நடக்கலாம், நிஜத்துல நடக்க வாய்ப்பு இல்லை. வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை, அந்த மதுபான கடையை மூட துப்பு இல்ல. திமுக மதுபான கடையை நடந்துச்சு, அதிமுக மதுபான கடையை நடந்துச்சு. நாங்க மாற்றம் வந்தீங்களே, மதுபான கடையை மூட வேண்டியதானே? ஏன் மூடல? என்ன மூட மாட்டார்கள். இது திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று இல்ல. திமுக அதிமுக பண்ணதை இன்னும் வீரியமா பண்ணுவான். அவனாவது கொஞ்சம் நாடகம் போடுவான், வேடம் போடுவான். இவன் வந்து குற்றம் பண்ணிட்டு கூச்சமே இல்லாம தெரியுவான். இங்க 50 நாட்கள்ல பாருங்க, சட்ட ஒழுங்கு சீர்கெடுது, வன்முறை நடக்குது. யார் செய்யலான்னு பார்த்தா தாவே செய்யறான். விதவை பெண்ணு ஒருத்தவங்க, அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள தாவேக்க நிர்வாகி போய் புந்துட்டான். அவன் யாருன்னு பார்த்தா இப்ப பார்த்தா அரசு விழாவில் நிக்கிறான். திருப்பைகுண்டத்துல ஒரு பெண்ணு கூட்டு பாலியல் கொடுமை. யாரு? தாவேக்காவோட பெண்ணு, கட்சிக்கார பெண்ணு.